2025 சீசனோட மெக்லாரன் F1 கார் வந்து செமையாக டாமினேட் பண்ணிட்டு இருக்குது சீசனை. போன வாரம் நடந்த மயாமி ஜிபியில் அந்த ஃபர்ஸ்ட் 2 மெக்லாரன் கார்ஸ்க்கும் தேர்ட் பிளேஸில் உள்ள மெர்சிடிஸ் காருக்கும் 30 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இன் ஃபினிஷிங். இந்த செம டாமினேஷனுக்கு காரணம் ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மெக்லாரன் கார்ஸோட ரியர் டயர்ஸ் வந்து அன்யூஷுவலாக கூலாக இருக்குது அப்படின்னு. ரெட் புல் டீம் ஹீட் விஷன் யூஸ் பண்ணி சம் தேர்ட் பார்ட்டிஸோட ஹெல்ப் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ரியர் டயர்ஸ் ஆஃப் மெக்லாரன் கார் வந்து அன்யூஷுவலாக கூலாக இருக்குது மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்களோட அசம்ஷன் என்னன்னா, மெக்லாரன் ஏதோ இல்லீகலாக கூல் பண்ணுறாங்க, ஏதோ வாட்டர் யூஸ் பண்ணி அல்லது வேப்பர் யூஸ் பண்ணி அந்த ரியர் டயர்ஸை கூல் பண்ணுறாங்கன்னு. மெக்லாரன் சிஇஓ ஜாக் பிரவுன் வந்து அதை நக்கலாக வந்து ஒரு பாட்டிலில் வந்து டயர் வாட்டர் அப்படின்னு கூட எழுதி வச்சு போன மயாமி ஜிபியில் ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி FIA வந்து மெக்லாரன் காரெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மெக்லாரன் இஸ் டூயிங் நத்திங் இல்லீகல். அவங்க வந்து செம கிளவர் இன்னோவேஷன் யூஸ் பண்ணி அந்த பிரேக்ஸ் அண்ட் ரியர் டயர்ஸை வந்து கூலாக வச்சிருக்காங்க அப்படின்னு. F1 காரில் வந்து யூஸ்வலி வந்து பிரேக்ஸ் ரொம்ப ஐடென்டிக்கல். அதுக்கு வந்து FIA வந்து ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, எந்த டயமீட்டர் இருக்கணும், எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், எவ்வளோ விட்த் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து இன்னோவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லை. பட் அந்த ட்ரம்முக்கு அடியில் வந்து எப்படி நம்ம வந்து பிரேக்கை பொசிஷன் பண்ணுறது, எந்த மாதிரி ஏர் இன்ஃப்ளோ டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா டீமுக்கும் ஃப்ரீடம் உண்டு. ஸோ அந்த ட்ரம்க்கு அடியில் தான் மெக்லாரன் செம இன்னோவேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா 1 கார்ஸோட பிரேக் டிஸ்க் யூஸ்வலி கார்பன் காம்போசிட்டால் செஞ்சிருப்பாங்க. ரேஸில் சம்டைம்ஸ் பிரேக் அடிக்க 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 இந்த பிரேக் டிஸ்க்ஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் ஈவன் 800-900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். பிரேக் டிஸ்க் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக்கிங் வந்து இன்எஃபெக்டிவ் ஆயிரும். இன்எஃபெக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா டிரைவர் வந்து டிரைவ் பண்ணும்போது ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கார் ஸ்லோ ஆகாது, விச் மீன்ஸ் கார் ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் பேலன்ஸ் கூட லூஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கார் பிரேக்ஸ் வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து எஸ்கேப் ஆகி டயரோட ரிம்மையும் டயரையும் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஏற்கனவே போன ரீலில் பார்த்தோம், கார் டயரோட டெம்பரேச்சர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிரிப்புக்காகன்னு. ஃப்ரண்ட் டயர்ஸை கூல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஃப்ரண்ட் டயர்ஸ் யூஸ்வலி வந்து க்ளீன் ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஆனால் பின்னாடி உள்ள டயர்ஸ்க்கு வந்து ஏர் இன்ஃப்ளோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே தான் மெக்லாரனோட யூனிக் இன்னோவேஷன். அவங்க வந்து கம்மியான ஏர் யூஸ் பண்ணி வெரி எஃபெக்டிவாக அந்த ரியர் டயர்ஸை கூலாக வச்சிருக்காங்க. நான் வந்து இந்த ரியர் டயர்ஸ்னால மட்டும்தான் வந்து மெக்லாரன் வின் பண்ணுறாங்கன்னு சொல்ல விரும்பல. ஹோல் காரில் வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன இன்னோவேஷன்ஸ் இதை மாதிரி இருக்கும். அந்த எல்லா இன்னோவேஷனும் எப்படி ஒன்றா சேர்ந்து அந்த காரை வந்து செம ஃபாஸ்ட் ஆக்குதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, மெக்லாரன் ஹேவ் 2 ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டிரைவர்ஸ் ஆன் த கிரிட். ஸோ அடுத்து என்ன, இந்த நியூ இன்னோவேஷனை வந்து எல்லா டீமும் காப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது ரெப்ளிகேட் பண்ணணும் அதே ரிசல்ட்னு ட்ரை பண்ணுவாங்க. சில டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பை த எண்ட் ஆஃப் த சீசன் மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி they will try and close the 30-second gap with McLaren. and நமக்கு வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கான சீசனும் கிடைக்கும். இந்த மாதிரி F1 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க.